அனைவருக்கும் வணக்கம். யூகார்ப் எக்ஸாம் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அண்ட் கன்சல்டிங் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் லைசன்ஸ் வெப்சைட் டிசைனிங் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்தியாவோட டாப் மோஸ்ட் கூகுள் ரேட்டிங் வச்சுருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ நம்மளோட கிளைண்ட்ஸ் ஒரு பிரச்சனையை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி தான் இங்கே பேச போகிறோம். ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதார் நேம் பேன் நேம் மிஸ்மேட்ச் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்போர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸில் வருது. பர்டிகுலராக ஐஇசியில் சிலருக்கும் எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஐஸ்கேட் ரெஜிஸ்ட்ரேஷனில் வருது. ஐஸ்கேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது போர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், அதாவது ஏடி கோட் ரெஜிஸ்டர் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஃப்லைனில் இருந்தது. இப்போ அதை ஆன்லைனுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்லைனில் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஐஸ்கேட்டுங்கிற கவர்மெண்ட் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணி யூசர் அக்சஸ் வாங்கினதுக்கப்புறமா தான் நம்ம ஏடி கோடு அல்லது ஐஎஃப்எஸ்சி போர்ட் அப்டேஷன் மற்றதை பண்ண முடியும். அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸாக கொண்டு வந்துட்டாங்க. ரைட், இப்படி கொண்டு வந்ததுக்கப்புறமா இந்த ஐஸ்கேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போது ஜென்ரலாக பேன் நம்பரையும் ஆதார் நம்பர் டீட்டெயிலையும் என்ட்ரு பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணும்போது பேன் ஆதார் நேம் மிஸ்மேட்ச் அப்படின்னு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த பேன் ஆதார் நேம் மிஸ்மேட்ச்சில் நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை லிட்டில் பிட் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். ரைட்டுங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த இதில் நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்காக நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்காக, ஸோ ஒருத்தரோட பேர் அருண்குமார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அப்பா பேர் ஆறுமுகம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ இவங்க இந்த அருண்குமார் அப்படிங்கிறவங்க அவங்களோட ஆதாரில் என்ன நேம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அருண்குமார் அப்படின்ற மாதிரி A.அருண்குமார் அப்படின்னு இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பேன் கார்டு அப்படிங்கும் போது பேன் கார்டில் 2 இடத்துல உங்கள் பேர் இருக்குது. அதாவது உங்களோட பேன் கையில் கார்டு வச்சுருக்கீங்க, அதாவது ஃபிசிக்கல் கார்டு வச்சுருக்கீங்க, பேன் ஃபிசிக்கல் கார்டு, அந்த கார்டில் பேர் இருக்கும். இதே மாதிரி உங்களோட பேனோட டேட்டா பேஸ், அதாவது பேனோட கவர்மெண்ட்டோட வெப்சைட்டோட டேட்டா பேஸ், ரைட்டுங்களா, அதுலேயும் உங்களோட பேர் இருக்கும். இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் இன்கம் டேக்ஸ்லையும் சரி அறிவித்தது என்ன அப்படின்னா, உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் கார்டில் இருக்க நேம் செல்லாது அப்படின்னு ஓப்பனாக அறிவிச்சிருக்காங்க. அப்போ எல்லா இடங்கள்லையுமே டேட்டா பேஸ் தான் செல்லும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி மேனுவல் என்ட்ரிலலாம் இருந்துச்சு. இப்போ எல்லாமே ஆட்டோமேஷன். நம்ம நேம் நம்மளோட நம்பர், ஆதார் நம்பர், பேன் நம்பர் போட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நேமை எடுத்துக்குது. அந்த மாதிரி கொண்டு வந்ததுனால இந்த பிரச்சனை வருது. நிறைய பேர் சார் உங்கள் பேன் ஆதாரில் நேம் மிஸ்மேட்ச் அப்படின்னோடனே ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் எடுத்துகிட்டு ஆதாரில் வந்து ஏ அருண்குமார்னு இருக்குது, பாருங்கள் சார் பேன் கார்ட்லேயும் ஏ அருண்குமார்னு இருக்குது, கரெக்டாக தானே சார் இருக்குது, என் கையில் இருக்க கார்டில் கரெக்டாக தானே சார் இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அல்லது எங்கள் டீம்கிட்ட அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நாங்கள் அதை புரிய வைக்கணும். ஸோ அதை தான் இப்போ உங்கள்கிட்டையும் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பேன் டேட்டா பேஸுங்கிறது வேறு. உங்கள் கையில் இருக்க கார்டு செல்லாது, கையில் இருக்க கார்டில் இருக்க நேம் செல்லாது, ரைட்டுங்களா? அதை தூக்கி தள்ளி வச்சுருங்க. உங்களோட டேட்டா பேஸில் என்ன நேம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீமில் செக் பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம். அப்போ உங்களோட டேட்டா பேஸில் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏ அருண்குமார் அப்படிங்கிறது, ஏங்கிறது நம்ம இனிஷியல், நம்ம ஜென்ரலாக இனிஷியலாக முன்னாடி போடுவோம். அப்போ டேட்டா பேஸில் என்ன பண்ணுறாங்க, இப்போ இனிஷியல் இருக்கக்கூடிய அந்த பேரை தூக்கி போட்டுடுறாங்க டேட்டா பேஸில். பெரும்பாலான பீப்புளுக்கு இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் தான் இருக்குது. ஆறுமுகம் அருண்குமார் அப்படின்னு வந்துடுது. அப்போ உங்களோட ஆதாரில் பார்த்தீங்கன்னா ஏ அருண்குமார்னு இருக்குது, பேனோட டேட்டா பேஸில் ஆறுமுகம் அருண்குமார்னு வந்துடுது. அதாவது அப்பா பேர் இருக்க வேண்டிய இடத்துல உங்கள் பேர் இருக்க சர்நேமில் அருண்குமார்னு வந்துடுது, உங்கள் நேம் இருக்க வேண்டிய கிவன் நேமில் வந்து ஆறுமுகம்னு வந்துடுது. இந்த மாதிரி இஷ்யூவாக இருக்குது. அப்போ இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலாக ஆதார்லேயும் பேன்லேயும் ஒரே மாதிரி எழுத்து இருக்கணும். ஒரு ஸ்பேஸோ ஒரு புள்ளி எதுவுமே மாறி இருக்கக்கூடாது, ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கணும். இவ்வளோ தான், ரைட்டுங்களா? அப்போ எந்த மாதிரி ஜென்ரலாக இஷ்யூஸ்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இஷ்யூ நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆதாரில் உள்ள பேர் அருண்குமார்னு இருக்குது, பேனோட டேட்டா பேஸில் ஆறுமுகம் அருண்குமார்னு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேனில் கரெக்ஷன் பண்ணிட்டால் போதும், சரிங்களா? ஸோ அதாவது ஆறுமுகங்கிறத எடுத்துகிட்டு வெறும் அருண்குமார்னு மட்டும், உங்கள் ஏற்கனவே ஆதார் இருக்குது, ஆதாரை வச்சு வெறும் அருண்குமார்னு மட்டும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டால் போதும். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இஷ்யூவை சால்வ் பண்ணிக்க முடியும், ரைட்டுங்களா? அடுத்த இஷ்யூ ஆதாரில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா A.அருண்குமார்னு இருக்குது, பேனில் பார்த்தீங்கன்னா அருண்குமார்னு மட்டும் இருக்குது. இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்போ சார் நம்ம பேனில் வந்து A.ன்னு மாற்றிக்கலாமா சார் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க, அப்படி பண்ண முடியாதுங்க.
டாட்டு பேனில் வைக்க முடியாது. ரெண்டாவது ஒரு லெட்டர் அந்த இனிஷியலை வைக்க முடியாது. இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ இங்கே நீங்கள் இந்த மாதிரி இஷ்யூ உங்களுக்கு இருந்துச்சு, பேன் ஆதாரில் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆதாரில் தாங்க மாற்றி ஆகணும். ரைட்டுங்களா? ஆதாரில் உங்கள் பேனில் இருக்க மாதிரி அருண்குமார்னு மட்டும் மாற்றி ஆகணும். ஸோ அப்போ இந்த இஷ்யூ உங்களுக்கு ஷார்ட் அவுட் ஆகும். ரைட்டுங்களா? அடுத்தது என்ன மாதிரி இஷ்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆதாரில் வந்து அருண்குமார்னு இருக்குது, பேனோட டேட்டா பேஸில் ஆறுமுகம் அருண்குமார்னு இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ ஏற்கனவே சொன்னது தான் இதுவும். ஸோ இப்போ ஆறுமுகம் அருண்குமார்னு இருக்கிறதுனால நீங்கள் அருண்குமார்னு மட்டும் இங்கே போட்டுக்கணும். சரிங்களா? அதாவது சிலருக்கு வந்து எப்படி இருக்கும்னா, இந்த தேர்ட் இஷ்யூவில் ஒரு சின்ன ரைட். ஸோ அதாவது ஆதாரில் வந்து பார்த்தீங்கன்னா அருண்குமார் ஆறுமுகம்னு இருக்குது, பேனோட டேட்டா பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் அருண்குமார்னு வந்துடும். அப்போ நம்ம பேர் ஆதாரில் கரெக்டாக தான் இருக்குது, அருண்குமார் ஆறுமுகம். அப்பா பேர் பின்னாடி வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்னொரு தடவை கீழேயும் வரும், பேன்லேயும் சரி கீழேயும் வரும், பட் பின்னாடி வந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் நமக்கு ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ பேனோட டேட்டா பேஸில் அருண்குமார் ஆறுமுகம்னு நீங்கள் மாற்றணும். சரிங்களா? ஆதாரில் நீங்கள் மாற்ற வேணாம். ஆதாரில் போய் மாற்றினீங்கன்னா அப்பா பேர் முன்னாடி வந்துடும் எல்லா இடத்துலையும். அதனால் ஆதாரில் இருக்கிறத அப்படியே விட்டுட்டு கூட பேனோட டேட்டா பேஸில் ஆறுமுகம்ங்கிற இடத்துல அருண்குமார்னு போட்டு ஆறுமுகமாக பின்னாடி போட்டுருங்க. அல்லது ரெண்டுலேயுமே அருண்குமார்னு மட்டும் வச்சுருங்க. இதுதான் தேர்ட் இஷ்யூவை நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணுறது. சரிங்களா? ரைட். ஃபோர்த் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ டாட் அருண்குமார்னு ஆதாரில் இருக்குங்க, பேனில் ஆறுமுகம் அருண்குமார் ரெண்டுலேயுமே வேறு வேறு இருக்குது. ரைட்டுங்களா? ரெண்டுலேயுமே வேறு வேறு இருக்குது. இந்த கேஸில் இப்போ ஏ டாட்டை கீழே வைக்க முடியாது. எப்படின்னு நம்ம பேனோட டேட்டா பேஸை மாற்றி தான் ஆகணும். ஏன்னா அப்பா பேர் முன்னாடி வந்துருச்சு. ஸோ பேனோட டேட்டா பேஸை மாற்றி தான் ஆகணும். ஆதாரையும் நீங்கள் மாற்றணும். இந்த மாதிரி வர்ற கேஸில் தான் நீங்கள் ரெண்டையுமே மாற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த டாட்டு உங்களோட ஆதாரில் வந்துருச்சுனாலோ அல்லது இனிஷியல் உங்கள் ஆதாரில் வந்துருச்சுனாலோ நீங்கள் ஆதாரும் மாற்றணும், அதுக்கப்புறம் பேனில் இஷ்யூ இருந்தால் பேனையும் மாற்றணும். அப்போ ரெண்டுமே மாற்றுற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல தான் நிறைய பேருக்கு எந்த டாக்குமெண்ட்டை வச்சு மாற்றுறதுன்னு தெரியாது. சரிங்களா? ஏன்னா எல்லா டாக்குமெண்ட்லையுமே ஏ டாட்டுன்னு கொடுத்து வச்சுருப்பாங்க பெரும்பாலான பீப்புள் அந்த ஆதாரில் இருக்க மாதிரி. அப்போ எந்த இடத்துல மாற்றுறது? எல்லோரும் இனிஷியலை வச்சு தானே நம்ம ஸ்கூல் சர்டிஃபிகேஷன்லாம் பெரும்பாலும் இருக்கும். அப்போ எதை வச்சு மாற்றலாம் அப்படின்னா, உங்களோட பாஸ்போர்ட்டை வச்சு நீங்கள் மாற்றலாங்க. பாஸ்போர்ட்டில் ஜென்ரலாகவே கிவன் நேம் சர்நேம்னு தனித்தனியாக கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு உங்களோட பாஸ்போர்ட்டை வச்சு நீங்கள் ரெண்டுலேயுமே சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆதாரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட பேனில் சேஞ்ச் பண்ணலாம், அல்லது பேனில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆதாரை சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரெண்டையுமே நீங்கள் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கணும். ரைட்டுங்களா? ஒரே எழுத்து, ஒரு ஸ்பேஸு, ஒரு டாட் எதுவுமே மாறக்கூடாது. ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கணும். இவ்வளோ தான் கான்செப்ட். சரிங்களா? ரைட். ஸோ இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்ணுறோம்னா, நம்மக்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணுற நிறைய பீப்புள் இந்த பிரச்சனை இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஷார்ட்டாக புரிகிற மாதிரி இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். நான் இதை யூடியூப்பில் தான் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யூடியூப்பில் பார்க்கக்கூடிய பர்சன்ஸ் புதுசாக இருக்கீங்க அப்படி தான், நான் எக்ஸ்போர்ட்ஸில் வில்லிங்காக இருக்கேன் அப்படின்னா, ஸோ எங்களோட காண்டாக்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ், ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும், எந்த ஒரு விஷயம்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எக்ஸ்போர்ட் கன்சல்டண்ட்டுக்கு உதயகுமார், என்னோடய பேர் உதயகுமார். ஸோ நான் தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்போர்ட் ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருக்கேன். இந்தியாவோட டாப் மோஸ்ட் கூகுள் ரேட்டிங் நம்ம தான் வச்சுருக்கோம். ஸோ அந்த லெவலுக்கு நம்மளோட ட்ரைனிங் கண்டென்ட்டு ஒர்த்தாக இருக்கும். ஸோ நம்மளோட கம்பெனி யூகார்ப் எக்ஸாம்னு நீங்கள் கூகுள்லேயோ கூகுள் மேப்லேயோ நீங்கள் செக் பண்ணாலே நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.